إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு மவாகிஃபு ஃபீஹா மவாகிஃபு ஃபரிஹ ஃபீஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உயர்ந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே சந்தோஷங்களை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்களோ அந்த இடத்துல நாமும் வெளிப்படுத்துவது சுன்னாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது நன்மையாக கூட நமக்கு மாறிவிடும். அவர்கள் சந்தோஷப்பட்டது நாம் நினைக்கக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக சத்தியமாக இல்லை. அவருடைய சந்தோஷமெல்லாம், நபிகளாருடைய சந்தோஷமெல்லாம் நமக்கு பல்வேறு கட்டத்தில் வருது, அதை மாதிரி அல்ல. நாம் சந்தோஷப்படுவோம். பொதுவாக குர்ஆன் சொல்லி காட்டுகிற சந்தோஷம் என்பது இருவகை என்று சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தன் திருமறையில் சந்தோஷத்தை பற்றி பேசும்பொழுது ரெண்டு சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி இரு இடங்களில் சொல்லி காட்டுவான். ஒன்று, அதாவது ஃபரஹ் மஹமூது, அந்த சந்தோஷம் வரவேற்கப்படுகிறது, மகிழ்ச்சிக்குரியது. அப்போ எப்பொழுது என்று சொன்னால், இதா கான பில் ஹைரி, அது நன்மையான விஷயமாக இருந்தால் அந்த சந்தோஷம் ஃபோவ மஹ்மூதுன், அது புகழப்படக்கூடியதாக இருக்குது, எல்லா இடத்துல வரவேற்கத்தக்கது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. சாணி இரண்டாவது சந்தோஷம், இதா கான பி ஷர்ரி, நம்ம ஷர்ரை கொண்டு கூட சந்தோஷப்படுவோம். ஷர்ரு என்று சொன்னால், அதாவது தீங்கு என்று சொன்னால், பொருளாதாரம் பெரிய நம்ம நன்மை மட்டுமே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அது சோதனையாகவும் இருக்கிறது. ஏனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவை கொசுவுடைய ரெக்கையை விட மதிப்பில்லாமல் வைத்திருக்கிறான், நபிகளாருடைய பொன்மொழி. அதனால் துனியாவை கொண்டு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த மாதிரி சந்தோஷம் ஃபுவ மத்மூமுன், அது பழிப்புக்குரியது என்பதை குர்ஆன் ரீதியாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு சந்தோஷம் வரவேற்கத்தக்கது இல்லை என்று சொல்லி காட்டுகிறோமே, அதில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வலையின் அதக்னாஹு நஅமா பஅத லர்ரா மஸ்ஸத்துஹு லயகூலன்ன அதஹப ஸய்யாத்தி இன்னஹு லஃபரியுன் ஃபஹூர். மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுக்கு துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை கொடுத்ததுக்கு பின்னால், இன்னல்களை கொடுத்ததுக்கு பின்னால் நியமத்தை அள்ளிவாரி கொடுத்து விட்டால், நியமத்தை நாம் சுவைக்க செய்தால், அருளை சுமைக்க செய்தால், லயகூலன் அவன் சொல்லி காட்டுகிறான்,
ரஹபஸ் செய்யாதி, என்னை விட்டு எல்லா துன்பங்களும் போயிடுச்சு என்ற அடிப்படையில் இன்னஹு லஃபரிவுன் ஃபஹூர், நான் மிகப்பெரிய அதாவது அகமகிழ்ச்சிக்கும் அகந்தைக்கும் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் வாயால் நாவால் பேசுகிறான், எண்ணுகிறான். இந்த சந்தோஷம் இருக்கிறது இஸ்லாம் தடை செய்யப்பட்ட சந்தோஷம். இதுக்கு குர்ஆனிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்ட முடியும். அல்லாஹ் தஆலா காரூனை பற்றி பேசிட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்ன காரூன் யார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கான மின் கௌமி மூசா, மூசாவுடைய கூட்டத்தில் உள்ளவன் காரூன். அவன் பழிக்கப்பட்டவன், அவன் நல்லவன் அல்ல. அவனுக்கு கொடுத்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது கடுமையாக பேசி காட்டுகிறான். அந்த அளவுக்கு அவனுடைய பலசாலிகள்லாம் அந்த சாவி கொத்துக்களையே சுமக்க முடியாத அளவுக்கு குர்ஆன் சொல்லி காட்டு நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவன் பணத்தை வைத்து சந்தோஷம் அடைஞ்சான். இன்றைக்கி நம்ம அதானே செய்கிறோம். பணத்தை வச்சு சந்தோஷம் அடைஞ்சான், பொருளாதாரத்தை வச்சு சந்தோஷம் அடைஞ்சான், துனியாவை வச்சு சந்தோஷம் அடைஞ்சான். இது காலஹு கௌமுஹு, அந்த கூட்டம் சொன்னது, அந்த அவனுடைய கூட்டம் சொன்னது காரூனிடத்தில், லா தஃப்ரஹ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சந்தோஷப்படாத, பெருமை அடிக்காத, இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரீஹீன், இந்த மாதிரி சந்தோஷத்தை அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டான். அப்போ இந்த சந்தோஷம் நமக்கு இருக்கக்கூடாது. சந்தோஷம் என்பது நாம் நினைக்கிற மின் மல்லாஹிர் துனியா, நாமளும் இப்படி தான் நினைக்கிறோம். இந்த காரூன் எப்படி நினச்சானோ, அல்லாஹ் எந்த சந்தோஷத்தை வரவேற்கவில்லையோ, கூடாது என்று சொன்னானோ, அந்த மாதிரி தான் நம்முடைய சந்தோஷம்லாம் என்ன இருக்கும், அதாவது மின் மல்லாஹிர் துனியா, துனியாவுடைய வெளிரங்கத்தை வச்சு சந்தோஷப்படுறோம். துனியாவுடைய ஆசா பாசங்கள், அல் அம்வால், துனியாவுடைய செல்வங்கள், பொருள்கள், பணங்கள், வல் அவுலாத், நம்ம குழந்தை செல்வங்கள், உமூரு துனியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அனைத்தையும் வச்சு நம்ம நினச்சி சந்தோஷப்படுறோம். ஆனால் ஹக்கீகத்துல் மூமின், ஒரு மூமினுடைய யதார்த்தம், குர்ஆனை படித்தவனுடைய மூமினுடைய யதார்த்தம், சுன்னாவை கற்றுக்கொண்டவனுடைய யதார்த்தம், நபிகளாருடைய வாழ்க்கையை பார்த்த யதார்த்தம் என்ன தெரியுமா, ஃபரஹன் மாஃபி துனியா, துனியாவை நினச்சி எவனும் சந்தோஷப்பட மாட்டான். ரசூலுல்லாஹ் அப்படி சந்தோஷப்படவே இல்லை. எவ்வளோ தான் நமக்கு மில்லியன் கணக்கில் தீனார்கள் இருந்தாலும் சரிதான், வகை வகையான உன்னதமிக்க செய்யாரா காலியா என்று சொல்வார்களே, வகை மிக உயர்ந்த கார்கள் இருந்தாலும் சரிதான், உயர்ந்த பங்களாக்கள் இருந்தாலும் சரிதான், அழகிய மனைவி இருந்தாலும் சரிதான், அழகிய குழந்தை செல்வங்கள் இருந்தாலும் சரிதான், இறுதியாக சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த துனியாவே ஆட்சி செய்யக்கூடிய, கட்டி ஆளக்கூடிய மன்னராக இருந்தாலும் சரிதான், இது சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷம் வரவேற்கத்தக்க சந்தோஷம் அல்ல. அல் ஃபரஹுல் ஹகீகி இல் மூமின், ஒரு மூமினுக்கு உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கட்டத்திலையும் சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றுக்கும் அதிகம் சொல்ல முடியாது. அல் ஃபரஹ் பி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு சந்தோஷம் பெறணுமா, ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுன்னா தொழுகை இருக்கிறது, ஸலாத் தொழுகை இருக்கிறது, ரமலானுடைய ஃபரலான நோன்பு இருக்கிறது, ஃபரலான தொழுகைகள் இருக்கிறது, ஃபரலான ஹஜ் இருக்கிறது. அதுபோல் இது போன்ற இதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம அப்படி சந்தோஷப்படுறோமா, அதை கொண்டு தான் சந்தோஷப்படணும். இஸ்லாம் நமக்கு கிடைச்சதே, யாருக்கும் கிடைக்காத இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த இஸ்லாத்தை கொண்டு, ஈமானை கொண்டு, தொழுகையை நிலைநாட்டுவதை கொண்டு, சதகாக்களை கொண்டு, அல் பிர் நன்மை செய்வதை கொண்டு, பித்தக்குவல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை கொண்டு, பிஹ்சான் நாஸ் ஜனங்களுக்கு உதவி உபகாரம் செய்வதை கொண்டு இப்படி சந்தோஷப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ். இந்த சந்தோஷம் நன்மையாக அமையும், இந்த சந்தோஷம் சுன்னாவாக அமையும். இந்த சந்தோஷத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். யஈஷு பி ஷரியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷரியத்தின் பிறகு தான் என் வாழ்க்கையை கொண்டு போவேன். பில் கித்தாபி வல் குர்ஆனி வ சுன்னா, குர்ஆன் சுன்னான் பிரகாரம் தான் நடப்பது தான் நினைத்தால் அதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக நமக்கு கற்றுத்தந்தாங்க. இது சந்தோஷம். இதற்கு குர்ஆன்லேருந்து ஆதாரம் சொல்லலாம். அல்லாஹ் நபியையும் சந்தோஷப்பட சொல்கிறான், நபியை யார் யாரெல்லாம் பின்பற்றினாலும் அவங்களையும் சந்தோஷப்பட சொல்கிறான். நம்ம ஒரு காலம் இப்படி நினச்சிருக்கவே மாட்டோம். குல், நபியே நீர் கூறுவீராக, பி ஃபضலில்லா, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, ஓ பி ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு சந்தோஷப்பட சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, யாரை பார்த்து சொல்கிறான், குல் நபியே யா முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சந்தோஷம் பெற வேண்டும். அல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு சந்தோஷம் பெற வேண்டும். அல் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு சந்தோஷம் பெற வேண்டும். இந்த தீனை கொண்டு சந்தோஷம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, ஒரு ரஹ்மதிஹி, ரஹ்மத்னா என்ன,
அல் இஸ்லாம், ரஹமத் என்று சொன்னால் அல் இஸ்லாம், ஃபதுல் என்று சொன்னால் குர்ஆன். இதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் பெற வேண்டும், இதுதான் நீங்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான் ஃபபிதாலிக்க, இதை கொண்டு தான் ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் மகிழ்ச்சி பெறட்டும், சந்தோஷம் பெறட்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தினா பரவாயில்ல. ஒவ்வொரு ஹைரும் இம்மா எஜ்மவுன், நீங்கள் எதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, துனியாவில் ஒன்று கூடி வைத்திருக்கிறீர்களோ, அவைகளை விட சந்தோஷம் பெறுவதற்கு குர்ஆனும் பெருமானாருடைய சுன்னாவும் இஸ்லாமும் தீனும் தௌஹீதும் தக்வல்லாஹும் அதுதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுக்கு ரசூல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்தலாம். அப்போ இதில் நம்ம சந்தோஷம் பெறணும். எனவே அருமையான சகோதரர்களே, மின் ஹொத்தாமி துனியா என்று சொல்வார் தஃப்சீர் இமாம் இப்னு கஸீர் சொல்லி காட்டுவார். துனியாவில் எதெல்லாம் சேர்த்து, ஹொத்தாமினா குப்பைக்கு தான் சொல்லப்படும், நம்ம துனியாவில் சேர்த்து வைக்கலாம் குப்பை தான் என்று அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். மின் ஹொத்தாமி துனியா, துனியாவில் என்னென்னலாம் வஸ்துக்கு வச்சிருக்கீங்களோ, அது உங்களுடைய செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், குனூசிமா உங்களுடைய பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரிதான், மின தஹபி தங்கங்களாக இருந்தாலும் சரிதான், வல் ஃபில்லத்தி வெள்ளிகளாக இருந்தாலும் சரிதான், வல் அம்வால் வல் அவுலாது குழந்தை செல்வமோ பொருள் செல்வமாக இருந்தாலும் சரிதான், வல் ஜௌஜாத் அழகிய மனைவிமார்களாக இருந்தாலும் சரிதான், மின ஜஹரா துனியாவுடைய அலங்காரமாக இருந்தாலும் சரிதான். இதை கொண்டு சந்தோஷம் பெறுவதில் அர்த்தமே இல்லை என்று சொல்லி காட்டுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அல்ஃபானியா, இதை போட்டுட்டு போயிடுவோம், ஒன்று அழிஞ்சிடும், நம்ம போட்டு போயிடுவோம். அது தாஹிபா, நம்ம சென்றுருவோம், அது அழிஞ்சிரும், அல்ல இங்கே கிடக்கும். லா மஹாலத்தை இல்லை, சந்தேகமே இல்லை. அப்போ சந்தோஷம் பெறுவது நமக்கு கிடைச்ச குர்ஆனை கொண்டு சந்தோஷம் பெற வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ரமலான் மாதம் ஏன் விசேஷமானது. ரமலான் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும். இபாதத்து மட்டும் அல்ல, சடங்கு சம்பிரதாயம் ஆகிடும், மகிழ்ச்சி. நம்ம வீட்டு திருமணத்தில் எப்படி இருப்போம், நமக்கு செல்வம் கிடைக்குமோ எப்படி இருப்போம், நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ எப்படி இருப்போம், நமக்கு அழகிய மனைவி கிடைக்குமோ எப்படி இருப்போம், அது மாதிரி சந்தோஷம் வரணும். அது ஒரு இபாதத்து. சந்தோஷத்துக்கு பின்னால் தான் நீங்கள் நோன்பு வைக்கணும். ரமலான் ஏன் கண்ணியப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த குர்ஆனால. ரமலான்லேயே நோன்பு வைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த குர்ஆனில், அல்லாஹ் குர்ஆனிலே அப்படி சொல்லி காட்டுறான். லைலத்துல் கத்ர் விசேஷம் ஏன் வந்தது என்று சொன்னால் அதில் சந்தோஷம் வர வேண்டும் இந்த குர்ஆனால. அந்த லைலத்துல் இரவு எப்படி பரக்கத்து பெற்றதுன்னு சொன்னால் இந்த குர்ஆனால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷஹரு ரமலான், ரமலான் மாதம் எத்தனைன்னு சொன்னால் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், இதை கொண்டு சந்தோஷம் பெறுங்கள் என்று சொல்லி காட்டினான் அல்லாஹ். உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியதை கொண்டு சந்தோஷம் பெறுங்க. ரசூல்லா பெற்றாங்க. ரசூல்லாவுடைய சந்தோஷம்லாம் அதில் தான் இருந்தது. ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கே நேர்வழி காட்டுகிறது. ஒபையினாத்தி, நேர்வழி என்னென்ன தெளிவாக காட்டுது. ஒபையினாத்தி மினல் ஹுதா, ஏதோ பாதி விளங்கி பாதி விளங்காமல் இல்லை. ஒபையினாத்தி மினல் ஹுதா, தெளிவான நேர்வழியை காட்டுகிறது. வல் ஃபுர்கான், சத்தியம் என்ன அசத்தியம் என்ன காட்டுது. சகோதரர்களே, இன்றைக்கி இஸ்லாம் ஓங்கக்கூடாது என்று, இஸ்லாம் மேலங்கக்கூடாது என்று, இஸ்லாம் வளரக்கூடாது என்று, இஸ்லாம் வாழக்கூடாது என்று உலகம் முழுக்க கங்கணம் கட்டுகிறார்கள். அதுக்கு இஸ்லாமியர்கள் அல்ல. இஸ்லாமியர்கள்லாம் குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தால் நம்மளை வாழ விட மாட்டார்கள். குறிப்பாக இந்தியாவில், நாம் வாழக்கூடிய இந்தியாவில் ஆட்சி அவங்க கையில் இருக்குது, அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் இருக்குது. மெஜாரிட்டி அவங்களா இருக்காங்க, மைனாரிட்டி நம்மளாக இருக்கோம். அப்படி இருந்தும் கூட நம்ம மேலே சீண்டிக்கிட்டே இருக்கான்னு சொன்னால் அது நாம் அல்ல. இந்த குர்ஆன் அவனுடைய கொள்கை சித்தாந்தங்களை அப்படி உடைச்சி காட்டுது. அதான் அவங்களுக்கு ஆத்திரம். ஒரு பள்ளியை இடித்த பிறகும் அடுத்த பள்ளி வாசலில் கை வைக்கிறார்கள். அதற்கு காரணம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், முன்னால் இது கோயிலாக இருந்திருக்கலாம், அப்படித்தான் இருந்திருக்கும் என்ற அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் அடுத்த ஒரு ஜும்மா பள்ளியையும் உடைப்பதற்காக வேண்டி சென்ற வாரங்களில் நடந்து ஆய்வு நடத்துகிற என்ற பெயரில் முஸ்லீம்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கண்ணீர் புகையில முஸ்லீம்கள் மாண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியுது, இது இருந்தால் எல்லா குஃபரும் அழிந்துவிடும். அது யூதனாக இருக்கலாம், நஸ்ரானியாக இருக்கலாம், அதுபோல் காஃபிர்களாக இருக்கலாம், அவங்க சித்தாந்தங்கள்லாம் உடஞ்சிரும். ஆனால் நமக்கு தெரியல, குர்ஆனுடைய மகிமை நமக்கு தெரியல.
வார்த்தை சொன்னால் கடினமாக இருக்கும். நம்ம தமிழ் பழமொழியில் சொல்லுவாங்களே, கழுதைக்கு தெரியுமா கஸ்தூரி வாடை என்ற மாதிரி தான் எம்முடைய குர்ஆனுடைய ஞானம் நமக்கு தெரியவில்லை. அதனால் அதை கொண்டு சந்தோஷம் பெறணும். அல்லாஹ் சொல்லி காட்டினான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் குர்ஆனை நம்ம இறக்கணும். அதனால் அது கண்ணியம் வந்தது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து பெற்ற இரவுல தான் குர்ஆனை இறக்கணும். அதனால் அது கண்ணியம் வந்தது. சகோதரர்களே, குர்ஆனை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷம் பெறணும் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால், நபியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குர்ஆனை கொண்டு சந்தோஷம் பெற்றாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வோட நாம் பேசுகிறோம், அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான். அதனால அது ஓதுவதனால எவ்வளோ முஸ்லீம்கள் ஓத தெரியாமலே மரணிச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாம் பெரிய பெரிய ஆய்வுலாம் படிச்சிருப்போம். குர்ஆனை ஓத தெரியாமையே மரணித்தவர்கள் ஏராளம். முஸ்லீம் என்ன சொல்கிறதுக்கு, நம்ம வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கிராத்து, அதை ஓதுவதனாலேயே ததப்புரிஹி, இது சிந்திக்க மறந்துட்டோம். சிந்திக்கிறது ஆலிம்களுடைய சொத்து நினச்சிக்கிறோம். அதுபோல் இது ஒரு தனி குரூப் இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கிறோம். இதற்குன்னு ஒரு ஆட்கள் அவங்க மட்டும்தான் சிந்திக்க நினச்சிக்கிறோம். ததப்புரிஹி, அதை சிந்திக்க வேண்டும். வஹைஃபுலிஹி, அதை மனனம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் நம்ம குழந்தை, ஆண் குழந்தைய பெண் குழந்தைய ஹாஃபிலாக இருக்கும், நல்லா படிக்க வச்சுருக்கோம், நல்லா உத்தியோகத்துக்கு அனுப்புகிறோம். அமெரிக்கா என்ன, ஐரோப்பா என்ன, லண்டன் என்ன, உலகத்தில் எங்கேனாலும் கல்வியை கொடுக்கறதுக்கு பெண்ணோ ஆணோ தனிமையில் அனுப்புகிறோம். இந்த அல்லாஹ் தந்த வேதத்தின் மீது நமக்கு ஆசை இருந்தால், பாசம் இருந்தால், சந்தோஷம் இருந்தால், என் பிள்ளைய ஆஃபிலாக ஆக்கியிருப்போம். சிந்திச்சு பாருங்கள். இதில் கூடுதலான பேச்சா? நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு இந்த ஜும்மாவில் கேட்டு பாருங்கள். அதுபோல் வந்து ஒத்த அம்மல், குர்ஆனை சிந்திக்க வேணும். அர்த்தம் மட்டும் பார்க்குறது இல்லை. ஒத்த அம்மல் மானிஹி, அதனுடைய அர்த்தங்களை பார்ப்பதை விட சிந்திக்க வேணும். வல் அமல் பிஹி, அதை அமல் செய்யணும். இதில் தாங்க சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம் அல்லாஹ். வல் கியாமு பிஹி, அதை கொண்டு நிலைநாட்ட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஏன் குர்ஆனை கொண்டு சந்தோஷம் பெற தெரியுமா? நமக்கு கொடுத்த பாக்கியமாக இருக்கு குர்ஆன் சின்னதாக இருக்கிறது, நிறைய விஷயங்கள் புரிந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் அந்த நபியிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவ்வளோத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனில் என்ன இல்லை சகோதரர்களே? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும், இறுதி நபி வரைக்கும் சொல்லி காட்டுறான். ஆரம்ப நபியிலிருந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜமா அல்லாஹு அல் அவ்வலீன் வல் ஆஹிர், இதை கொண்டு சந்தோஷம் பெறணும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிக்கு, வஜமா அல்லாஹு பில் அவ்வலீன் வல் ஆஹிர், முன்னோருடைய வரலாறையும் சொல்லி காட்டுகிறான், பின்னால் வந்தவங்களுடைய வரலாறையும் சொல்லி காட்டுகிறான். அதுபோல் அர்ராஹத்து, நிம்மதி எது இருக்கிறது, துமானினத்து, அமைதி எதில் இருக்கிறது, அத்தகர்ரபு இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் நெருங்குவதில் எதில் இருக்கிறது, வல் ஃபௌசு பில் ஜன்னா, சொர்க்கத்தின் வெற்றி இருக்கிறது, வஸ்ஸாதத்து பித் தாரைன், இருலகத்திலையும் வெற்றியடைவதில் இருக்கிறது அல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை வைத்து நம்ம சந்தோஷம் பெறணும். ஏன்னா தெதுக்கிறான் நம்மளை, அப்படியே ஞாபகம் மூட்டிகிட்டே இருக்குது. பொடுபோக்காக இருக்கியா, அசால்ட்டாக இருக்கியா, துனியாலே போகிறியா, மரணத்தை மறக்குறியா, அதுபோல் கபரை வாழைய வாழ்க்கையை நிராகரிக்கிறியா, சொர்க்கம் இருக்கிறது என்பதை நம்பாமல் இருக்கியா, அது சொல்லிக்கிட்டே இருக்குது நமக்கு. இவன் யக்ஷா, யார் பயப்படுறாரோ அவங்களுக்கு அது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிற என்ற செய்தியை பார்க்குறோம். இப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. நாம் வந்து நாளைக்கு கபூரில் நம்மளை வைக்கப்பட்டால், என் மனைவி, என் மக்கள், என்னுடைய சொத்துகள், என்னுடைய சுகங்கள், என்னுடைய வீடுகள், என்னுடைய வாகனங்கள் இங்கேயே நின்றுவிடும். ஆனால் இந்த குர்ஆன் வந்து என்னோட வந்து நிற்கும். கபூரில் கேட்கப்படுது, மன் ரப்புக்கே உமா தீனுக்கே மாஹாதர் ரஜுல், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் என்ன நினைக்கிற அடுக்கடுக்கான கேள்வியில் இதுவும் ஒரு கேள்வி. உமா இல்முக்கே, உன் கல்வி ஞானம் என்ன, உன் மார்க்கம் ஞானம் என்ன, இந்த குர்ஆனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், உன் வேதத்தை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கப்படும். உண்மையிலே நாம் நடந்திருந்தால் நாம் சொல்லுவோம், கபரில் உட்கார்ந்து அல்லாஹ் ரூஹை மீட்டுவான், கராயத்து பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஓதினேன் என்று நாம் சொல்லுவோம், ஓதி படித்தேன் என்று சொல்லுவோம், சிந்திச்சேன் என்று சொல்லுவோம், ஃபாமன்து பிஹி, அது நம்பிக்கை வைத்தேன் என்று சொல்லுவோம், வஸத்தக்து, உண்மைப்படுத்தி அமல் செய்தேன். இது யாருக்கு கபரில் வரப்போகுது? மன் ரப்பு கூட முடிவதில்லை, உமா தீனு கூட முடியவில்லை. மஹாதர் ரஜுல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹாதர் ரஜுல் புஇஸ அல்லதி புஇஸ அலைக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த நபியுமே என்ன நினைத்தா என்றோ முடிவதில்லை. பின்னாலும் கேள்வி இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் சொர்க்கத்தினுடைய விரிப்புகளை விரியுங்கள், சொர்க்கத்தினுடைய ஆடையை போத்துங்கள் இவருக்கு, அதுபோல் சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து வையுங்கள், சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை திறந்து வையுங்கள் என்றெல்லாம் பதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சகோதரர்களே, நீங்கள் நாம் சம்பாதிச்ச சொத்துகளோ சுகங்களோ நாம் வாழ்ந்த வாழ்க்கையோ வரப்போவதில்லை. உண்மையான பாசம் நேசம் நபிகளார் இதில் அறிமுகப்படுத்தி காட்டினார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வசனம் இறங்கியது. அன்னைக்கு சந்தோஷப்பட்டமா நான் எந்த நாளும் சந்தோஷப்படலை. துனியாவுடைய நாட்கள்லேயே சூரியன் உதயமாகக்கூடிய நாள்லேயே அந்த நாளை ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன், எனக்கு ரொம்ப விருப்பமான நாளாக இருந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சூரா என்று சொன்னால் சூரத்துல் ஃபத்ஹ். அதை ஓதியும் காட்டுறாங்க. இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபி அவர்களே உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாம் தர காத்திருக்கிறோம். அது என்னன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் முஃபஸ்ஸிரீங்களுடைய பல முஃபஸ்ஸிரீங்கள் பல மாதிரி சொல்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில் அதில் சுல்ஹு ஒரு இறக்கம் ஏற்பட்டது, அதற்கு பின்னால் தான் இந்த வசனம் இறங்கிறது. அதற்கு பின்னணியாக வெற்றி, மக்கா வெற்றி வரப்போகிறது, ரெண்டையும் சேர்த்து குறிக்கிறது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவுடைய வஸ்துக்களை விட இதுதான் எனக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று ஒரு கருத்து. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் கிதாபு தஃப்சீருடைய பாடத்தில் வருகிறது. என்னன்னு சொல்கிறேன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உமக்கு மகத்தான வெற்றியை தரப்போகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். பெருமானார் எதை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னால், ஆயத்து முடியல, பின்னால் வருகிறது லிதுஹிலல் மூமினீன வல் மூமினாத், அல்லாஹ் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் சொர்க்கத்தில் நுழைக்க போகிறானா, அதற்கு கீழே ஆறுகள் ஓடுகிறது. அதை நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டதாக இமாம் புகாரி கொண்டு வருகிறார். சந்தோஷம் எங்கே இருக்கிறது? எனக்கும் இங்கே ஜும்மா குத்பாவில் பேசுகிறா இருந்தால் ஒன்று மலக்காக இருக்கணும், இல்லை நபிமார்கள் இருக்கணும். யாராக இருந்தாலும் தப்பு செய்யக்கூடியவங்க. எனக்கும் சேர்ந்த அந்த உபதேசம் சொல்வதனாலே கேட்குவதனாலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதான் இஸ்லாத்தினுடைய கருத்து. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. என்ன சந்தோஷப்பட்டாங்க? அதாவது சூரத்துல் ஃபத்ஹ் நினைச்சு எல்லா மூமினான ஆண்களும் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க, அதில் பெருமூச்சு விட்டு சந்தோஷப்பட்டாங்க. அந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் என்ற செய்தி இமாம் புகாரி கொண்டு வரக்கூடிய செய்தியை கிதாபு தஃப்சீர் என்ற பாடத்தில் நம்ம என்ன செய்யணும் வருகிறோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் தான் குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்வதில் முதல் தகுதி உடையவங்க, ரசூலுல்லாஹ் பாராட்டப்பட்டவங்க. தஃப்சீர் இப்னு அப்பாஸுடைய கருத்து தான் முதலாக ரசூலுல்லாஹ்க்கு பின்னாலே பொருத்தப்படும். உலக மக்களுடைய தஃப்சீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்னு அப்பாஸுடைய கருத்தை மட்டும். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகிறார்கள், மாராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரிஹன் பிஷையின் கத்து, ஒரு நாளும் சந்தோஷப்பட்டது நான் பார்க்கல. ஃபரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சந்தோஷப்பட்ட நாள் இருக்கிறது பி ஆதியில் ஆயா, இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் இன்னா ஃபதஹ்னா லக் லம்மா உன்சிலத் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்ற வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மின்னி கொண்டிருந்தது. சந்தோஷம் குர்ஆனை வைத்திருக்கிற சகோதரர்களே, சொத்து சுகங்களை வைத்தியோ, படிப்பை வைத்தோ, அறிவை வைத்தோ, ஞானத்தை வைத்தோ அல்ல, குர்ஆன் ரீதியான வாழ்க்கை அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கணும். அடுத்து ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்ட இடம் நமக்கு ஷைத்தான் வர இடம். எவ்வளோ தான் அவுலியா குஞ்சா இருந்தாலும் தான், எவ்வளோ பெரிய சாலிஹீங்கள் முத்தகீன்களா முவஹிதான் தான், ஷைத்தான் வந்துடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இடத்துல நம்ம தடுமாறுவோம். எவ்வளோ பெரிய வீரராக புலியாக இருப்பார், பெரிய சிந்தனையோடு இருப்பார், கம்பெனியில் எதை கூட மறக்க மாட்டோம், பெரிய ஓனராக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் அங்கே வந்தோன்னே குழப்பம் வந்துடும். பெருமானாருக்கு சந்தோஷம் தொழுகையில் இருந்தது. நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஇலத் குர்ரத்து ஐனி, என் கண் குளிர்ச்சியே என் சந்தோஷம் ஃபிஸ்ஸலா, தொழுகையில் இருந்தது. நமக்கு இருக்கா, அவங்களுக்கு இருக்கா, நமக்கு இருக்கா தெரியல. அங்கே தான் குழப்பமே ஏற்படுது. ரக்காத் 2 ரக்காத், அதில் குழப்பம், 1008 பிரச்சனை. பக்தி பரவசத்தோடு தொழுன்னு நினைக்கிறோம், தொழு விடமாட்டுக்கான் நம்மளோட இருக்கக்கூடியவன். அந்த கண்குளிர்ச்சி ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது. அதற்கு ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ்வை நெருங்குகிறோம், மௌலாவோட பேசுகிறோம், எஜமானோட பேசுகிறோம், அதன் மூலமாக சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹ் நுழைஞ்சிடுவாங்க. தொழுகையில் நுழைஞ்சிட்டனா. அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கால் வீங்குற அளவுக்கு தொழுதார்கள், பிறகு சொல்கிற அளவுக்கு. காரணம் என்ன தெரியுமா? கபூரில் இது நுழைய போகிறது, இந்த அமல் சொல்லுமா, அபஷிர் நான் இருக்க, நீ சுப செய்தி பெறா. ஆனால் அமலுக்கு சாலிஹ், நல்லமலாக இருந்து நான் தொழுகையாக இருந்து இப்போ உங்கூட நான் இருக்க போகிறேன். குடும்பங்கள் விட்டுட்டு போனால் என்ன, இப்போ நான் உன்னோடு இருப்பேன் என்ற சந்தோஷம் தொழுகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காட்டினார். உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். சகோதரர்களே, சந்தோஷம் அதில் மட்டும் இல்லை, பெருமானாருக்கு அது ஒரு பெரிய நீண்ட நெடிய தலைப்பாக பல நாட்கள் பேசலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டனா அந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது ரசூலுல்லாஹ்க்கு வாழ்க்கையில். இப்படி தான் சந்தோஷம் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தை விட, மனைவி மக்களுடைய அந்த சந்தோஷத்தை விட இப்படி தான் இருந்தது. இக்ரிமா யார் தெரியுமா உங்களுக்கு?
பல்வேறு ஹதீஸில் இடம்பெறுகிறது, பல்வேறு தாரீഖிலையும் வருகிறது. அபூஜஹிலுடைய மகனார். அபூஜஹில் பத்ரில் கொல்லப்பட்டதுனாலே இக்ரிமா துடித்து பெரிய சஹாபியானார். ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவங்களோட சொர்க்கத்தை கொடுப்பான். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் மிகப்பெரிய ரவுடியாக திகழ்ந்தார். கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தொடுத்தார். ஒரு முஸ்லீம் நிம்மதியாக வாழக்கூடாது, என் தகப்பனை கொன்றதுக்கு பின்னால் இந்த இஸ்லாம் வாழ்வதா சாக வேண்டும் என்று நினைத்தார். அந்த அளவுக்கு துடித்து இரத்த வெறி பிடித்தவராக இருந்தார். பல்வேறு உதைபியால உடன்படிக்கையில் மீறியவர்கள் அவர்தான் முதலால். அதுபோல கந்தக்கில் நின்று பாய்ந்தவர் அவர்தான். தன்னுடைய தகப்பனார் செத்ததினாலே, அபூஜஹில் செத்ததினாலே பதிலிலே உஹதிலே அடி கொடுத்தவர் அவர்தான். இப்படியா புகாரி இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகுவார். கிதாபுல் மகாசி என்ற பாடத்திலே, யுத்தகலம்பம் என்ற பாடத்திலே சொல்லுவார். ஆனால் நாமளாக இருந்த இவ்வளோ பெரிய துரை தான். அவர் இஸ்லாத்துக்கு வரதான் துரை, எல்லாம் மன்னிச்சு தான் சஹாபி ஆகிட்டாங்க. நீ தாக்கு பிடிக்க முடியாது, ஃபத்தஹே மக்கா நெருங்கிடுச்சு, நம்மளை கொன்றுவாங்க என்று யமனை பார்க்க ஓடிட்டார். நாடு விட்டு நாடே ஓடிட்டார். அவர் கடலில் பயணம் செய்கிறார், முஸ்லீம்கள்லாம் பயணம் செய்கிறாங்க, யமனை நோக்கி கப்பலில் பயணம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் கடலில் முழுகக்கூடிய நேரத்தில் லாத்து உஸ்ஸாவை அழைக்கிறார், சாமியை அழைக்கிறார். சொன்னார்கள் மூமின்கள்லாம், இப்படி அழைக்காதீங்க, அல்லாஹ் மட்டும் அழைங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? இதிலிருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ், நான் கண்டிப்பாக இஸ்லாத்தலி முகமது நிற்பேன் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு வர பயம். அவள் மனைவி வந்துட்டாங்க, உம்மு ஹக்கீம்னு நினைக்கிறேன், மனைவி வந்துட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ரொம்ப அநியாயம் செய்தவன் என்னுடைய கணவர், நானே ஒப்புக்கொள்கிறேன், அவரும் ஒப்புக்கொள்வார், வந்தால் பாதுகாப்பு தருவீர்களா என்று கேட்கிறார். கொடுக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் என்ன செய்தார் தெரியுமா? இதில் தான் பெருமானாருடைய வாழ்க்கை வெற்றி இருக்கிறது. ஓடி போய் கட்டி அணைத்து வசப அலைஹி, ஹதீஸில் வருது, மாத்தா மாலிக் சொல்லி காட்டுகிறார். ஓடி வந்து வரவேற்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த நாள் சந்தோஷம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்றைக்கி தாவா பணி நம்மள்கிட்ட இல்லை. தெரிந்தவர்கள் இடத்துலையும் தெரியாத இடத்துலையும் நம்ம சொல்வது இல்லை. சொல்வதற்கு தயங்குகிறோம், பயப்படுகிறோம். கொள்ளை நெறிப்பார்களோ என்று பந்தம் பாசம் பிரிந்து விடுமோ நினைக்கிறோம். ஆனால் அவருடைய மகிழ்ச்சிகளான காரியங்களை நாம் கலந்து கொள்கிறோம். நம்முடைய விருந்திலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். இங்கே இப்படி சொன்னால் இந்த ஹதீஸ் நமக்கு தெரியுமே நினைப்பீர்கள். கான குலாமன் யஹூதியன், யூத சில்வன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வேலை பார்த்தான். யஹ்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு பணியாளராக இருந்தான். மறியல நோய்வாய் பெற்றான். சிறு வயசு தான், பாலிகு நெருக்கமாக இருந்தான், வயசுக்கு வர்றது நெருக்கமாக இருந்தான். ஃபாத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், உலகம் பாராட்டக்கூடிய நேரத்தில் இருந்தாங்க. அந்த சின்ன பையனை நோய் விசாரிக்க போகிறாங்க. இது நம்மள்கிட்ட உண்டா? வேலைக்காரர் நோய் விசாரிக்க போகிறாங்க. ஃபகாத இந்த ரசி ஹதீஸில் வருகிறது, புகாரி முஸ்லிம் வருகிறது. அவனுடைய தலைமாட்டில் உட்காந்துட்டு ஃபகால் லஹு அஸ்லிம், பாப்பா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஃபனதர இலா அபி, அந்த குழந்தை அந்த பையன் வாப்பாவை பார்க்குறார், தந்தையை பார்க்குறார். வாப்பா கட்டுப்படுறா, ரசூலுல்லாஹ் கட்டுப்படுறார். வாப்பா பக்கத்தில் இருக்கார். ஃபகால ஆத்தி அபுல் காசிம், தந்தை சொன்னார், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னார். ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வராங்க. ஓஹோ யகூல், சந்தோஷமாக சொல்லிட்டு வராங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அன்கதோ பீ மினன்னார், என்னின் காரணமாக யா அல்லாஹ் ஒருவரை நரகத்திலிருந்து பாதுகாத்தாயோ, அதுக்கே எல்லா புகழும் சொல்கிறாங்க. அந்த சந்தோஷம் காரணம் என்ன தெரியுமா? சிறுவன் வாழ்வான்னு நினைப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போகிறான் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவன் மௌத்தாயிட்டான். வேற ஒரு ஹதீஸில் வருகிறது, புகாரி அல்லாத செய்தியில். எனவே அருமையான சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் இப்படி இருந்தது. பிறருக்கு உபகாரம் செய்து சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பகல் நேரத்தில் பெருமானாரோடு அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் வருது. தாவா பணியில் ஈடுபடக்கூடிய, ஜிஹாதில் ஈடுபடக்கூடிய கூட்டம் வருகிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், அவங்க தான் இராணுவ வீரர்கள். எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், ஃபஜா கோமுன் ஹஃபாத்துன், செருப்பு இல்லைன்னா செருப்பு வாங்குறது காசு இல்லைன்னு அர்த்தம். ஒராத்துன், அரகுற ஆடை உள்ளவங்களாக இருக்காங்க. ஒராத்துனா நிர்வாணம் தான் அர்த்தம் செய்யணும். ஒராத்துன், கிழிஞ்ச ஆடை, முழுமையாக ஆடை இல்லை.
முத்தலக்கிது சுயூஃபி, வாள்கள் தொங்க போடப்பட்டிருக்கு. இஸ்லாத்தில் அந்தளவுக்கு பாசம். தன்னை பாதுகாத்து கொள்ளவும் எதிரிகளை கொள்வதற்காகவும் வாள்களை தொங்க போட்டிருக்காங்க. குல்லுகும் மின் முதர், அனைவர்களும் வாள் தொங்க போட்டிருக்காங்க. முதருடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க. ரசூலுல்லாஹ் அந்த வறுமையுடைய காட்சியை பார்க்குறாங்க. உடுத்த ஆடை இல்லை, ஆனால் இஸ்லாத்தின் மீது பக்தியாக இருக்கிறார்கள். அதுபோல் செருப்பு இல்லை, வாங்க காசு இல்லை, அல்லாஹ் மீது பக்தியாக இருக்கிறார்கள், ஜிஹாதி மீது பக்தியாக இருக்கிறார்கள். ஃபத்தஹம்மர் வஜூஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்துடுச்சு. லம்மாரா பிஹி மினல் ஃபாக்கத்தி, வறுமையை பார்த்த பொழுது ஃபதஹல, வீட்டுக்குள்ளே போனாங்க. சும்மா ஹரஜ வெளியானாங்க. தொழுவ நேரம் வந்துட்டு ஃபாமர பிலால்கிட்ட சொன்னாங்க. அதுதானே வாக்காம வாங்க சொல்லுங்கள், இக்காம சொல்லுங்கள். ஃபசல்லா தொழுவ வச்சாங்க. ஏதோ ஒரு தொழுகை, 5 வக்து நேர தொழுகையில் ஒரு தொழுகை. சும்மா ஹத்தப, கீழே ஜமாத்து முடிஞ்ச உடனே சலா வாங்கின உடனே பிரசங்கம் நடத்தினாங்க. ஃபகால யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி, ஹுத்பால ஒவ்வொரு நாளும் ஓதுறமே அதான் சொன்னாங்க. யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அல்லாஹ் ஒரே ஆத்மாவிலிருந்து அவங்கள படைச்சிருக்கான், நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்முடைய சகோதரர்கள் எல்லாருமே ஆதமுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்கிறாங்க. குர்ஆன் ஆயத்தை கொண்டு தான் மக்களை பயமுறுத்துவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக என்ன சேமித்து வைத்திருக்க நினச்சி வத்தக்குல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் சொல்கிறார்கள், சதகா கொடுங்க. தசத்தக ரஜுல் மின் தீனாரிஹி, ஓ மனிதர்களே நீங்கள் சதகா கொடுங்க. உங்களுடைய தீனாரிலிருந்து, தீனார் என்று சொன்னால் தங்க காசு, மின் திர்ஹமி வெள்ளி காசுலேருந்து கொடுங்க, மின் சௌபி உங்களுடைய ஆடையை கொடுங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. மின் சாய் புர்ரி, கோதுமையில் ஒரு சாய் கொடுங்க. ஒரு சாய்ன்னு சொன்னால் 4 முத்து, 4 தடவை கையை நிறைய அள்ளி போடுறது தான் ஒரு சாய். அதுபோல் ஹத்தா கால உலக பிஷிக்கு தம்ரா, ஏழைகளாக இருக்கீங்களா, பேரிச்சம்பளத்தில் ஒரு துண்டாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்சாரி தோழர்கள் உயிரை கொடுத்தவர் மட்டுமல்ல, சொத்துக்களே இந்த இஸ்லாத்துக்கான கொடுத்தனால தான் இங்கே மதீனா ஜொலிக்குது. அதனால தான் இஸ்லாம் மேலோங்குச்சு. சவுதி அரேபியா இந்த மக்கா நகரத்தை மட்டுமல்ல, இன்று முழு அரபு நாடும் இஸ்லாத்தில் ஜொலிக்கிறேன்னு சொன்னால் அன்சாரிகளுடைய சொத்து தான் காரணம். அவங்க அது மட்டுமல்ல, அவங்களுடைய பொருளாதாரம் தான் காரணம். ஃபஜ்ஜா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே நம்மளால் பாக்கெட்லேருந்து யோசனை பண்ணுவோம், அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குது, கொடுக்குறதா எவ்வளோ பிரச்சனை இருக்கு நினைப்போம். ஃபஜ்ஜா ரஜுலு மினல் அன்சார், அன்சாரி தோழர்களில் ஒரு மனிதன் நினைச்சான். இன்றைக்கி ஒன்றை சொல்ல வேண்டியிருக்குது, டைம் இல்லை. உம்ரா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மீது ஒரு தடவை கடமை, 2வது சுன்னா. ஹஜ்ஜி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கடமை, 2வது சுன்னா. ஹதீஸ் தெளிவு. ஆனால் நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடும். அங்கே பார்த்தா ஜக்காத்தில் ஓட்ட, சதகால ஓட்ட, இது என்ன இஸ்லாம்? எனவே அருமையான சகோதரர்களே, அன்சாரி தோழரை ஒருவர் எழுஞ்சி ஒரு பை நிறையா தூக்கிட்டு வர முடியாமல் ரசூலுல்லாஹ் முன்னால் கொண்டு வைக்கிறார். இதை பார்த்த உடனே மற்ற சஹாபாக்கள்லாம் நிறைய உணவை கொண்டு வர்றாங்க, திர்ஹமை கொண்டு வராங்க, தீனாரை கொண்டு வராங்க, ஆடையை கொண்டு வராங்க, தம்ரை கொண்டு வராங்க. ஹத்தார் ஆயிட்டு குமை, பெரிய பெரிய குயிலாகிட்டு பெருமானார் மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே இருக்கிறார். யாரு கிடைக்க போகுது? ஏழைகளுக்கு. தாம் வந்துருச்சு, உணவு வந்துடுச்சு, சியாபு வந்துருச்சு, ஆடை வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையால் அவங்களுடைய முகம் அப்படி ஜொலித்து கொண்டிருக்கு, மின்னி கொண்டிருக்கிறது. சந்தோஷத்தில் ஆழ்ந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏழைகளின் சிரிப்புகள் இறைவனை காண்பவன் என்று எவனோ ஒருத்தன் படிக்கிறான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்த்தினார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஃபைன்ன மாலஹு மா கத்தம, நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறீங்க, நிறைய சொத்துகள் இருக்கிறது, நிறைய வீடுகள் இருக்கிறது, நிறைய தோப்புகள் இருக்கிறது, நிறைய பணங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வாரிசுக்கு போயிடும், உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சேர்த்த சொத்து உங்களுக்கு வாரிசாக கபூரில் வர்றது இந்த தர்மங்கள், இந்த ஜகாத்துகள், இந்த சதகாத்துகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உணர்த்தினார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய நூலிலே கொண்டு வருகிறார். எனவே அருமையான சகோதரர்களே, சொன்னது மட்டும் இல்லைங்க, எல்லா தலைவரும் சொல்லிட்டு போயிடாங்க. நான் மேடையில் என்னன்னாலும் பேசலாம், என் வாழ்க்கையில் தனிமனித வாழ்க்கையில் வேறு கோளாறுகள்லாம் இருக்கும். சொன்னதை செய்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அந்த ஹதீஸிலே நமக்கு சான்று வருது. இமாம் திருமதி கொண்டு வருகிறார் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு, இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு ஆடை அறுக்கிறாங்க. யாருக்கு அறுக்கிறாங்க? அஹ்லு பைத்துக்காண்டி அறுக்கிறாங்க, தான் குடும்பத்துக்காண்டி. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மமும் செய்ய சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. தர்மம் செஞ்சாச்சு. ஒரு ஆட்டுக்கு 4 சந்து, 3 சந்தை கொடுத்தாச்சு. அதான் 3 சந்து பெண் சந்தைன்னு சொல்லுவோம்ல, 3 சந்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பெருமானார் வீட்டுக்குள்ளே நுழைய வர்றாங்க. ஆயிஷாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க,
என்னம்மா என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. எல்லாம் போயிடுச்சு, இந்த ஒரு சந்து மட்டும்தான் நமக்கு இருக்குதுன்னு சொன்ன உடனே, எல்லாமே நமக்கு இருக்கிறது, இந்த ஒன்று தான் இல்லை என்று சொன்னார்கள். எல்லாமே அல்லாஹ்ட்ட கிடச்சிருச்சு. நாளைக்கு மண்ணறையில் வந்துவிடும், மஹ்ஷரில் வந்துவிடும், சொர்க்கத்தில் வந்துவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மந்தல்லதி யக்ரில்லாஹ் கரதன் ஹசனா, அழகிய கடன் யார் கொடுக்கிறார், அல்லாஹன் கசீரா, அதிகமாக அள்ளி வாரி பல மடங்கு கொடுக்குறேன், துனியாவிலே ஆகிரத்திலையும் கொடுக்குறேன். 2 ஆயத்து வருது குர்ஆனில், துனியாவிலையும் கொடுக்குறேன் ஆகிரத்திலையும் கொடுக்குறது. அதற்கு தயாராக இருந்தார்கள். எனவே சௌரில் இங்கே வந்தவர்கள் ஓரளவுக்கு சொத்தை சேமிக்கிறோம், அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்து போது மட்டுமில்லை, என் கபருக்காக வேண்டி. எப்படி வாரிசு சொத்து வச்சுட்டு போகிறீங்களோ, எனக்கு வாரிசு என் கபூரில் வரக்கூடிய இந்த சொத்து தான் என்ற செய்தியை பெருமானார் நடைமுறையில் படுத்தி காட்டினார்கள். எனவே மாய்ந்த என்பது நம்மள்கிட்ட இருந்து செலவழிஞ்சினுங்க, ஒமா ஐந்தல்லாஹ் பாக்கின், அல்லாட்ட சேமி பொருளாக போய் சேரப்போகுது என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். வல்ல ரப்புல் ஆலமீன் பெருமானார் எதில் சந்தோஷப்பட்டார்களோ கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள், இபாதத்திலே சந்தோஷப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சந்தோஷப்பட்டார்கள், வணக்க வழிபாடிலே சந்தோஷப்பட்டார்கள், தக்வாலே சந்தோஷப்பட்டார்கள், குர்ஆனிலே சந்தோஷப்பட்டார்கள். இப்படியெல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. வல்ல அந்த சந்தோஷத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கியருள்வான் என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், குல் பிஃபضலில்லாஹி பிரஹ்மதி. அருமையான சகோதரர்களே, நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷங்களிலே இந்த தாவாவுக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நாம் தியாகம் செய்வதில் எந்த சந்தோஷம் நமக்கு இல்லை சகோதரர்களே. மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் அன்று எதிரிகளுக்காக வேண்டி அவர்கள் மாய வேண்டும், சாக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பத்வா செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்தளவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்க. பத்ர் திட்டமிட்டு நடக்கலை, அவங்க வியாபார குழுவை அட்டாக் பண்ண நினச்சாங்க, அது யுத்தமாக அவங்க நினச்ச எதிரிகள் வந்துட்டாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நாளில் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டுருக்காங்க, எல்லாம் வெற்றியை எல்லாம் இது இல்லைன்னா நீ தர உன்னை பூமியில் நாங்கள் மட்டும்தான் வணங்குற இருக்கோம், எங்களை அழிச்சிட்டோன்னா யாரும் உன்னை வணங்கிருக்க மாட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. எதிரிகள் நீ தாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலானவங்க போய் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்கிறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறானே, இதுஹப் அந்த ரப்புக்க, மூசாவே நீங்களும் உங்கள் ரட்சகனும் போய் ஃபகாத்திலா, 2 பேரும் போய் யுத்தத்தில் கலந்துக்கோங்க, நாங்கள் என்ன செஞ்சிடும் ஃபகாத் இன்னும் ஆகுனா காயுதும், நாங்கள் அங்கே உட்காந்துக்கிறோம். அதை மாதிரி நபி அவர்களை நாங்கள் சொல்ல மாட்டோம். உலாக்கின் நுகாத்தில் அங்கே யமீனிக்க, உங்கள் வலது புறத்திலிருந்து நாங்கள் யுத்தம் செய்வோம், வான் ஷிமாலிக்க, உங்களுடைய இடது புறத்திலிருந்து நாங்கள் யுத்தம் செய்வோம், பைன எதைக்க, உங்களுக்கு முன்னால் நின்று யுத்தம் செய்வோம், பைன ஹல்ஃபிக்க, அவங்க பின்னால் நாங்கள் உதவி செய்வோம், நாங்கள் ஒருபோதும் கலந்து ஓட மாட்டோம் என்று சொன்ன உடனே ஃபராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. அஷரக வஜஹு, மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள், ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மின்னிக் கொண்டிருக்கிறார்கள், ஒளிமயமாக இருக்கிறார் என்பதை அந்த சஹாபி வர்ணிக்கிறார். பெருமானாருக்கு சந்தோஷம் எதில் இருந்தது? உயிர் பிரிய கூட்ட கட்டத்தில் ஜிஹாதில் இருந்தது, இபாதத்தில் இருந்தது. அருமையான சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, அல்ல நமக்காக வேண்டி, நம் மன்னரைக்காக வேண்டி, நம் மௌத்துக்காக வேண்டி, நம் மஹ்ஷருக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்து விட்டோம் பாருங்கள். அதுதான் நமக்கு இறுதி மகிழ்ச்சி மட்டுமல்ல, நாளை மறுமையிலே மகிழ்ச்சியாக இருக்க என்ற செய்தியை நற்செய்தியாக கூறி சொல்லி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.